ஆமாம். இப்போது ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ் இப்போது ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ் காலேஜில் சொல்ல காலேஜஸ் Stop it. Get some help. ஆமாம். அதுக்குன்னு ரொம்ப லீனியனாகவும் விட்டுறாதீங்க. கொஞ்சம் அந்த மாதிரி தருதலாகிடும். அந்த தருதலை இல்லை தருதலி. ஏன் கேர்ளாக இருந்தால் தருதலி தானே. சின்ன வயசுல வந்து கத்தியோன்னு அழுதுட்டு இருப்போம். பெருசாக நம்ம அழுகிறது யாருக்குமே கேட்காதுல்ல. அந்த மாதிரி நீ சின்ன வயசுல அப்படிதான் அழுத. Meanwhile, வணக்கம், வெல்கம் பேக் டு அவர் சேனல். சின்ன வயசில், அதாவது ஏர்லி ஏஜஸில் லைக் யங்ஸ்டர்ஸ் இல்லை குழந்தைங்கள்லாம் வந்து என்னென்ன விஷயம்லாம் வந்து கற்றுக்கணும், எந்தெந்த விஷயம்லாம் பேரண்ட்ஸ் சொல்லித்தரணும் இல்லை ஸ்கூல் சொல்லித்தரணும், அதை பற்றி தான் இன்றைக்கி நாங்கள் பேச போகிறோம். things we should know at an early age and things we should teach our children at an early age. அதை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட், குட் டச், பேட் டச். ஸோ குட் டச் பேட் டச்சுங்கிறது வந்து இப்போது வந்து கொஞ்சம் நிறைய வீட்லேயும் வந்து சொல்லித்தராங்க. லைக் ஸ்கூல்ஸ்லேயும் வந்து குட் டச் என்ன, பேட் டச் என்ன, குட் டச் என்ன, பேட் டச் என்னன்னு நமக்கே தெரியும். அதை பற்றி நான் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணல. பட் ஆனால் ஏன் வந்து இது வந்து கேர்ளாக ஆகட்டும் இல்லை பாய் ஆகட்டும், ஏன் வந்து குட் டச் அண்ட் பேட் டச் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் அவங்க கற்றுக்கிறது அப்படின்னா, லைக் எப்படி சொல்கிறதுனா வந்து இப்போ நமக்கு வந்து வீட்டில் ஏதாச்சும் ஒரு ப்ராப்ளம், இப்போ வீட்டில் யாராச்சும் வந்து அந்த குழந்தைங்கிட்ட மிஸ்பிஹேவ் பண்ணாங்கன்னா அந்த குழந்தைங்களுக்கு வந்து ஒரு கம்ஃபர்டபுள்னஸ் இருக்கணும். லைக் வந்து அவங்க ஸ்கூலில் போய் அவங்க டீச்சர்ஸ்கிட்டேயோ இல்லை யாரோ ஒருத்தங்கிட்ட ஸ்கூலில் ஷேர் பண்ணுற அளவுக்கு அவங்களுக்கு ஒரு கம்ஃபர்டபுள்னஸ் இருக்கணும். அதே ஸ்கூலில் யாராச்சும் அவங்கக்கிட்ட வந்து மிஸ்பிஹேவ் பண்ணால் வீட்டில் வந்து சொல்கிற அளவுக்கு அவங்களுக்கு ஒரு கம்ஃபர்டபுள்னஸ் இருக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் அதுக்கு வந்து குழந்தைங்களுக்கு குட் டச்னா என்ன, பேட் டச்னா என்ன அவங்களுக்கு வந்து தெரியாது. ஜஸ்ட் அவங்களுக்கு வந்து ஒரு அன்கம்ஃபர்டபுள் ஃபீலிங் மட்டும்தான் இருக்கும். பட் அதை பற்றி டீட்டெயிலாக அந்த குழந்தைங்களுக்கு வந்து சொல்லி தந்தால் அவங்களுக்கு வந்து தெரியும். யாராச்சும் ஒருத்தங்க அவங்கள பேடாக டச் பண்ணால் கூட இப்படி தொடாதீங்க அங்கிள் இல்லை இப்படி தொடாதீங்க ஆண்டி அப்படின்னு வந்து அவங்க வந்து அவங்கக்கிட்ட தைரியமாக சொல்லலாம். இந்த மாதிரி உங்களுக்கு யாராவது பேடாக டச் பண்ணாங்கன்னா நீ பேரண்ட்ஸ் கிட்ட எங்ககிட்ட வந்து சொல்லு, இல்லை டீச்சர்ஸ் கிட்ட சொல்லு, இல்லை யார் உங்களை சுற்றி எல்டர் இருக்காங்களோ அவங்ககிட்ட சொல்லு அப்படின்னு சொல்லி வளர்க்குறது நல்லது. அப்போ வந்து அவங்க வந்து எதுவுமே வந்து அட்ஜஸ்ட் பண்ணி போக மாட்டாங்க. எல்லாத்தையுமே அவங்க ஃபேஸ் பண்ணுவாங்க. இவங்க வந்து நமக்கு பண்ணுறது தப்பு, நம்ம வந்து அதை எதிர்த்து கேட்கணும் அப்படின்னு இப்போ எதிர்த்து கேட்டால் தான் பெருசாகி அவங்க எதிர்த்து கேட்பாங்க. இப்போ வந்து அப்படியே மறைச்சிக்கிட்டாங்கன்னா அது அவங்களுக்குள்ளேயே ஒரு ட்ராமா மாதிரி ஆகிடும். பெருசாகி அவங்க கேட்க மாட்டாங்க. அது வந்து இந்த மாதிரி தான் போல் மனுஷங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க அட்ஜஸ்ட் பண்ணுற ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்துடுவாங்க. ஸோ அது வந்து எதிர்த்து கேட்கணும். அப்போ தான் அது வந்து கொஞ்சம் எனக்கு பயப்படுவாங்க. அந்த தப்பு செய்ய நம்மளை சுற்றி இருக்கவங்களும் பயப்படுவாங்க. எதிர்த்து கேட்குறது ரொம்ப நல்லது. டீட்டெயிலாக அவங்களுக்கு சொல்லித்தாங்க. ஏதாவது யூடியூப்பில் எதாவது பார்த்து இந்த மாதிரியெல்லாம் குட் டச் பேட் டச் பற்றியெல்லாம் உங்கள் குழந்தைக்கு சொல்லித்தாங்க. நீங்கள் பெரியவங்கள உங்கள் குழந்தை பெரிய குழந்தை ஆனால் கூட பரவாயில்ல, நீங்கள் இது வரைக்கும் சொல்லித்தரலன்னா கூட இப்போ அவங்க பெரியவங்கள ஆகிட்டாங்க அவங்களே கற்றுருப்பாங்க அப்படின்னு நீங்களே அசியூம் பண்ணிக்காதீங்க. அவங்களுக்கு சொல்லித்தாங்க. அவங்க பெரியவங்களாக ஆயிருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் அவங்களுக்கு சொல்லித்தாங்க. அடுத்த டாபிக், குட் மேனர்ஸ். ஓகே, குட் மேனர்ஸ் அப்படின்னா வந்து என்னென்னா, குழந்தைங்க வந்து லைக் பெரியவங்க கிட்ட பிஹேவ் பண்ணுறது மட்டும் இல்லை, லைக் அவங்க கூட அவங்க ஏஜில் இருக்கவங்க கிட்ட எப்படி பிஹேவ் பண்ணணும் அது எல்லாமே வந்து குட் மேனர்ஸில் வரும். எப்படி பேசணும், லைக் இப்போது நான் பார்த்த வரைக்கும் இப்போது நம்மளை விட கொஞ்சம் லைக் இப்போ அப்கமிங் ஜென்ரேஷன் குழந்தைங்கள்லாம் வந்து லைக் அவங்க வந்து யாரையுமே ரெஸ்பெக்ட் பண்ணுறதே இல்லை. லைக் அந்த இன்னசென்ட்டே இல்லை, இன்னசென்ட்டை விடுங்க, லைக் வந்து மரியாதையே கொடுக்கறதில்ல. அவங்களுக்கு பெரியவங்களாகட்டும் இல்லை வந்து அவங்க சின்னவங்களாகட்டும் இல்லை அவங்க வயசாகட்டும் யாருக்குமே வந்து ஒரு ரெஸ்பெக்ட் வந்து கொடுக்கறதில்ல. மேனர்ஸுங்கிறது வந்து லைக் வந்து ரெஸ்பெக்ட் அப்படி மட்டும் இல்லை, அவங்க எப்படி நடந்துக்கிறாங்க, எப்படி வந்து பேசுகிறாங்க,
எப்படி பிஹேவ் பண்ணுறாங்க அதெல்லாமே வந்து மேனர்ஸில் வரும். ஸோ பேரண்ட்ஸாக இல்லை வந்து உங்கள் சிப்ளிங், நீங்கள் ஒரு வேளை உங்களுக்கு எங்கர் தம்பியோ இல்லை தங்கச்சியோ இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு குட் மேனர்ஸை வந்து கற்றுக் கொடுங்க. அதுக்கப்புறம் எல்லாரையும் ரெஸ்பெக்ட் பண்ண கற்றுத்தாங்க. இப்போது ரிச் பூர் அப்படிங்கிற டிஃப்ரென்ஸ் பார்க்கக்கூடாது. இவங்க நம்மளை கலர் டிஃப்ரென்ஸ் பார்க்கக்கூடாது, கேஸ்ட் டிஃப்ரென்ஸ் பார்க்கக்கூடாது, அந்த மாதிரி எந்த டிஃப்ரென்ஸுமே பார்க்கக்கூடாது. அவங்க அந்த மாதிரி லைக் எல்லாரையுமே ஒரு சக மனுஷனாக எப்படி பார்க்குறது அப்படிங்கிறது சின்ன வயசுலேருந்தே சொல்லி கொடுத்தோன்னா அவங்க பெருசாகியும் அந்த பார்ஷாலிட்டி யார் மேலேயும் காட்ட மாட்டாங்க. நாம் வந்து ரிச்சு அவங்களாம் பூர் அப்படின்னு காட்ட மாட்டாங்க. இது வந்து என்ன சொல்கிறது, லுக்லேயே அழகாக இல்லை அப்படின்னு யாரையும் போய் புள்ளி பண்ண மாட்டாங்க. அந்த மாதிரி வேறவங்களோட இன்செக்யூரிட்டிஸை வந்து இவங்க கிண்டல் பண்ணுறதோ அந்த மாதிரியெல்லாம் சின்ன வயசுலேயே பண்ணக்கூடாது, அதெல்லாம் தப்பு அப்படின்னு அவங்க சின்னதாக இப்போ யாரையோ ஒருத்தனே நீ குண்டண்டா அப்படின்னு ஏதோ சொல்லும் போதே நீ இந்த மாதிரிலாம் சொல்லக்கூடாது. அவங்க வந்து என்ன இப்போ அவங்க அப்படி இருக்கிறதுல ஏதாவது தப்பு இருக்கா, அந்த மாதிரி நீங்கள் சின்ன வயசுலேயே அதை கரெக்ட் பண்ணிடணும். நீங்கள் அப்போ வந்து சின்ன குழந்தை தானே, அது ஒரு விளையாட்டுக்கு பண்ணது அப்படின்னு நீங்கள் அப்போ இக்னோர் பண்ணிங்கன்னா பெருசானாலும் அவங்க அப்படி தான் அவங்களோட செல்ஃப் கான்ஃபிடென்ஸை பூஸ்ட் பண்ணிக்கிறதுக்காக வேறவங்கள வந்து கீழே தள்ளுவாங்க. ஸோ சின்ன வயசுல இதெல்லாம் சொல்லித்தரது ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் என்னென்னா வந்து லைக் வந்து எல்லா பேரண்ட்ஸாலேயும் வந்து அவங்க குழந்தைங்களுக்கு வந்து அவங்க கேட்டதை வந்து வாங்கி தரக்கூடிய சுச்சுவேஷனில் வந்து அவங்க இருக்க மாட்டாங்க. பட் ஆனால் அவங்க கிளாஸ்மேட் ஏதோ ஒரு பையனோ இல்லை பொண்ணோ வந்து சம்திங் ஏதோ ஒரு சரி ஃபார் எக்ஸாம்பிள் ஏதாச்சும் ஒரு கார்னு வச்சுக்கோங்க, ஏதோ உங்கள் ஃப்ரெண்டு வந்து வாங்கிட்டு வந்திருக்காங்க. வாங்கிட்டு வந்து உங்கள் பையன்கிட்டயோ இல்லை பொண்ணுக்கிட்டேயோ வந்து பெருமையாக சொல்லியிருக்காங்க. உங்கள் பையனோ பொண்ணோ வந்து உங்ககிட்ட கேட்குறாங்க. நீங்கள் வந்து லைக் நம்ம பையன் கேட்டா நம்ம பொண்ணு கேட்டா அப்படின்ட்டு நீங்கள் வந்து அப்போ வாங்கி கொடுத்துருவீங்க. அப்போ அவங்க மைண்ட் செட்டில் என்ன வந்துடும்னா, ஓகே நம்ம என்ன கேட்டாலும் நம்ம அம்மா அப்பா வந்து நமக்கு வாங்கி தந்துடுவாங்க அப்படின்ட்டு ஒரு மைண்ட் செட் வந்துடும். உங்களை வந்து புரிஞ்சுக்க மாட்டாங்க உங்கள் கஷ்டத்தை. ஸோ நீங்கள் அப்போவே அந்த ஸ்டார்டிங்லேயே வந்து நீங்கள் சொல்லிடுங்க, இல்லைப்பா நம்ம இவ்வளோதான் வந்து நம்ம சேலரி இவ்வளோதான் நம்ம வந்து சம்பாதிக்கிறோம், உனக்கு கண்டிப்பாக நான் அவங்க வாங்கித்தரோம், எங்களுக்கு காசு இருக்கும்போது நான் உங்களுக்கு வாங்கித்தரோம், மற்றவங்களது பார்த்து நம்ம வந்து நமக்கும் இப்படி தான் வேணும் அப்படி தான் வேணும் நம்ம ஆசைப்பட வேணும்னு ஸ்டார்டிங்லேயே சொல்கிறது பெட்டர். அது ஒரு குட் மேனர்ஸ் தான் இல்லை? அது ஒரு குட் மேனர்ஸ் தான். அதுக்கப்புறம் நம்ம ஆசைப்பட்டது எல்லாமே கிடைக்காது. அப்புறம் இந்த வேர்ல்டு வந்து நமக்கு வெறும் ஹாப்பினஸ் தான் தரும், நம்ம லைஃபே வெறும் ஹாப்பினஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி நிறைய பேரண்ட்ஸ் வந்து அவங்க குழந்தை மேலே இருக்க பாசத்தில் அப்படி தான் வளர்ப்பாங்க. நீ கேட்டது எல்லாமே கிடைக்கும், உனக்கு அடியே படாது, லைஃபே பியூட்டிஃபுல், அந்த மாதிரி தான் வளர்ப்பாங்க. பட் என்னென்னா ரியாலிட்டியிலே வளர்க்குறது பெட்டர். என்னென்னா நான் நிறைய சொல்கிறேன். என்னன்னா லைஃப்பில் வந்து கஷ்டமும் இருக்கும், நம்ம கேட்டது எல்லாமே கிடைக்காது, சில டைம் நம்ம ஹர்ட் ஆகும், சில டைம் நம்ம தப்பு பண்ணலைன்னா நமக்கு தண்டனை கிடைக்கும், லைஃப் இஸ் அன்ஃபேர் தான் அப்படிங்கிறது சின்ன வயசுலேயே தெரிஞ்சிச்சுன்னா அந்த அக்செப்டன்ஸ் வந்துடும். அவங்க வந்து அடல்ட்டாக இருக்கும்போது ரொம்ப கஷ்டப்பட மாட்டாங்க, திடீர்னு அந்த சேஞ்ச் ஓவரில் வந்து கஷ்டப்பட மாட்டாங்க. ஓ இதெல்லாம் நம்ம முன்னையே தெரியும் அப்படிங்கிற மாதிரி அவங்க லைஃபே ஸ்மூத்தாக போகும். அதுக்கப்புறம் என்னென்னா வந்து லைக் ரொம்ப சின்ன குழந்தைங்களா இருக்காங்க, அந்த மாதிரி ஏதோ ஒரு சண்டை போட்டு வந்துட்டாங்க டீச்சர்கிட்டயோ இல்லை அவங்க ஃப்ரெண்டுக்கிட்டேயோ சண்டை போட்டு வந்துட்டா ஸ்டார்டிங் பேரண்ட்ஸ் பண்ணுறது என்னென்னா வந்து அவங்க குழந்தைங்கள தான் வந்து ஃபஸ்ட்டு சப்போர்ட் பண்ணுவாங்க. ஈவன் தோ உங்கள் குழந்தை மேலே தான் தப்புன்னு தெரிஞ்சால் கூட அவங்க வந்து உங்கள் குழந்தைய வந்து ஹர்ட் பண்ணக்கூடாதோ இல்லை சம்திங் எதுக்காகவோ நீங்கள் வந்து உங்கள் குழந்தைய தான் வந்து சப்போர்ட் பண்ணி பேசுவீங்க. ஈவன் தோ உங்கள் குழந்தை மேலே தப்பு இருந்தாலும். ஸோ அது வந்து வேண்டாம். உங்கள் குழந்தை மேலே தப்பு இருந்தால் உங்கள் குழந்தைய வந்து திட்டி திருத்திக்கிறங்க, அதோட முடிஞ்சிடும் இல்லை? அது இப்போ வந்து வேறவங்க மேலே தப்பு இருக்குன்னா நீங்கள் உட்காந்து பேசுங்க. அவங்களுக்கு முன்னாடி அக்ரெஷன் அந்த மாதிரி எமோஷனாக காட்டாதீங்க. என்ன ஒரு அவங்க தப்பே பண்ணியிருந்தாலும் சரி, அவங்க நல்லதே பண்ணியிருந்தாலும் சரி, வந்து உட்காந்து ஒரு காம் நேச்சரில் பேசுங்க. அந்த மாதிரி ஒரு என்விரான்மெண்ட்லேயே அவங்ககிட்ட பேசி பழகுங்க. அப்போ வந்து அவங்க தப்பே பண்ணியிருந்தாலும் அவங்க வந்து உங்ககிட்ட ஃப்யூச்சரில் வந்து சொல்லுவாங்க, அம்மா நான் இந்த மாதிரி பண்ணிட்டேன் அப்படின்னு. இதுவே அவங்க வந்து பயந்து இப்போ வந்து நிறைய பேர் சின்ன தப்பு பண்ணாலும் ரொம்ப பயந்து தப்பு பேர் சொல்கிறதுக்கு பயந்தே தப்பான முடிவெல்லாம் எடுக்கிறாங்க. ஸோ அந்த பயத்தை நீங்கள் வந்து உங்கள் சில்ட்ரன்ஸ்க்கு உருவாக்கி தராதீங்க. ஒரு கம்ஃபர்ட் ஜோன் உருவாக்கி வைங்க. அவங்களுக்கு ஏதாவது நம்ம வந்து என்ன வேணால் சொல்லலாம், நம்ம அம்மா கிட்டேயோ இல்லை அப்பா கிட்டேயோ அவங்க வந்து புரிஞ்சுப்பாங்க. லைக் அதுக்கான ஒரு கைடன்ஸ் நமக்கு கிடைக்கும். நம்ம வந்து தப்பு பண்ணியிருந்தாலும் நம்ம பேரண்ட்ஸ் கிட்ட சொன்னால் அந்த மாதிரி ஒரு கம்ஃபர்டபுள்னஸ் பேரண்ட்ஸ் வந்து நீங்கள் சில்ட்ரன்ஸ்க்கு கொடுக்கணும் கண்டிப்பாக. அந்த மாதிரி ஏதாவது அவங்களுக்கு பிரச்சனைனாலும் உங்ககிட்ட வந்து அவங்க பேசணும். அவங்க வந்து எந்த ஒரு தப்பான முடிவு எடுக்கக்கூடாது, அவங்களே அவங்க சொல்யூஷனை கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அதை இன்னும் வேர்ஸ் ஆக்கிக்கக்கூடாது. அதனால நீங்கள் அந்த ஒரு ஜோன் உருவாக்கி வைங்க. உங்களுக்கு கஷ்டம்னா என்கிட்ட வந்து பேசலாம்ப்பா, நான் வந்து சால்வ் பண்ணி வைப்பேன் அந்த மாதிரி.
கெரியர் அவைலபிலிட்டிஸ். இது வந்து கொஞ்சம் வித்தியாசமான விஷயம்தான். இதை எங்கள் பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ்னால சொல்கிறோம். நாங்கள் சின்ன வயசில் இருக்கும்போது எங்களுக்கு நிறைய பேர் வந்து இதெல்லாம் தான் கரியர் இருக்குது, இதெல்லாம் தான் நீங்கள் படிக்கலாம் அப்படின்னு யாரும் எங்களுக்கு தெரியாது. எங்களுக்கு தெரிஞ்சது என்னது இன்ஜினியரிங் கூட என்ன பண்ணுவாங்கன்னு தெரியாது. டாக்டர், ஊசி, டீச்சர், பாடம், இது 3 தான் தெரியுமே. கரெக்டாக இது 3 தெரியும். ஆனால் இது 3ல் வந்து 3மே ஆக இப்போ உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை, உங்களுக்கு வேறு எதுதான் ஆகணும், ஆனால் அது ஒரு பேர் அவங்களுக்கு தெரியாது, அது இந்த மாதிரிலாம் அவைலபிளாக இருக்குதுன்னு அவங்களுக்கு தெரியாது. எனக்கு தெரியாது. ஒரு சின்ன வயசுலேருந்தே எனக்கு யாருமே சொன்னதில்லை, எங்கள் அப்பா அம்மாவுக்கும் தெரியாது. நான் அப்புறம் பெருசாகி ஒரு நான் வந்து எடுத்த முடிவுக்கு அப்புறம் நான் ரிக்ரெட் பண்ணவும், இந்த கரியர் ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு சின்ன வயசுலேயே தெரிஞ்சிருந்தா நான் அதை ஃபாலோ பண்ணியிருப்பணும், அந்த மாதிரி நிறைய ரிக்ரெட்ஸ் இருக்கும். ஸோ சின்ன வயசுலேயே அதெல்லாம் சொல்லித்தரது பெட்டர். ஸோ இப்போ வந்து ஒரு என்னது இது ஒரு இப்போ ஃபேஷன் டிசைனிங்னா என்னது, அதில் வந்து அவங்க ட்ரெஸ்ஸை வந்து தைப்பாங்க, ட்ரெஸ் வந்து கண்டுபிடிப்பாங்க, வரைஞ்சி அந்த ட்ரெஸ்ஸை வந்து ஃபுல்லாக காஸ்டியூம் டிசைன் பண்ணுவாங்க. அதே ஒரு மாடல்னால் என்னது, அவங்க டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மாடல்ஸ் இருக்குது அந்த மாதிரி. அது நர்சிங்னா என்னது, சம்திங் டேக் கேர் பண்ணுறது பேஷண்ட்ஸ், அந்த மாதிரி என்னென்னலாம் இருக்குது. சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங், அந்த கிராஃபிக் டிசைனர் அப்படின்னா எல்லா கரியர்ஸையும் உங்கள் குழந்தைங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி பாருங்கள். அவங்களுக்கு வந்து இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னாங்கன்னா அதில் மேபி நீங்கள் டீட்டெயிலாக அவங்களுக்கு சொல்லித்தாங்க. அப்போ வந்து அவங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை வந்து அவங்க சின்ன வயசுலேருந்தே ஃபாலோ பண்ணுவாங்க. சின்ன வயசுலேருந்தே அவங்களுக்கு பிடிச்சதை அவங்க ஃபாலோ பண்ணுறதுனால அவங்களுக்குன்னு ஒரு நிறைய நாலேஜ் இருக்கும், அவங்களுக்குன்னு அதில் நிறைய என்ன சொல்கிறது எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். அவங்க வந்து ரிக்ரெட் பண்ண மாட்டாங்க, ஒரு சின்ன வயசுலேயே எனக்கு தெரிஞ்சிருந்தா நல்லா இருந்திருக்குமே, அந்த மாதிரி ரிக்ரெட் பண்ண மாட்டாங்க. ஸோ என்னென்னா வந்து நிறைய பேரண்ட்ஸ் வந்து எஜுகேட்டடாக இருப்பாங்க அப்படின்னு சொல்ல முடியாது. இல்லை நம்ம ரிலேட்டிவ்ஸ்லேயும் வந்து ரிலேட்டிவ்ஸ் நான் கரெக்டாக சொல்கிறேன், ரிலேட்டிவ்ஸ் நம்ம ரிலேட்டிவ்ஸ்லேயும் வந்து நிறைய பேர் எஜுகேட்டடாக இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. எஜுகேட்டடாக இருந்தாலும் நமக்கு கைட் பண்ணுவாங்களா அப்படின்னு வந்து சொல்ல முடியாது. ஸோ ஸ்கூல்ஸில் வந்து நிறைய கெரியர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், என்னென்ன ஜாப்ஸ்லாம் அவைலபிளாக இருக்குது, அதை பற்றியெல்லாம் வந்து சொல்லித்தரலாம். அவங்களுக்கு சின்ன வயசுலேயே வந்து ஓகே இந்த மாதிரிலாம் இருக்குது, அந்த மாதிரிலாம் இருக்குது அப்படின்ட்டு அவங்களுக்கு சொல்லித்தரலாம். அதுவும் எது படித்தா எது ஆகலாம் அப்படின்னாலாம் அவங்களுக்கு சின்ன வயசுலேயே ஒரு கைடன்ஸ் இருந்துச்சுன்னா குழந்தைங்களுக்கு ஃப்யூச்சர் நினச்சி பயமாக இருக்காது. ரொம்ப பயப்படுவாங்க இப்போல்லாம். அந்த 10th தாண்டினதுமே ரொம்ப பயப்படுவாங்க, 12th தாண்டினதுமே ரொம்ப பயப்படுவாங்க, டிகிரி முடிச்சதுமே ரொம்ப பயப்படுவாங்க. நம்ம என்ன தான் பண்ண போகிறோம், நம்ம என்ன பண்ண போகிறோன்னே நமக்கு தெரியல, எனக்கு என்ன இந்த அவைலபிளாக இருக்குன்னே நமக்கு தெரியல அப்படின்னு ரொம்ப பயப்படுவாங்க. ஸோ சின்ன வயசுலேருந்தே தெரிஞ்சிச்சுன்னா உங்களுக்கு அட்லீஸ்ட் ஒரு ஐடியா இருக்கும், இந்த மாதிரியெல்லாம் இருக்குது, நம்ம இந்த மாதிரிலாம் ட்ரை பண்ணலாம் போல், அந்த மாதிரிங்கிற ஒரு ஐடியாவாக இருக்கும். அதுக்கப்புறம் என்னென்னா நிறைய பேரண்ட்ஸ் வந்து நிறைய கரியர் ஆப்பர்ச்சுனிட்டிஸை சொல்ல மாட்டீங்க. ஏன்னா உங்களோட ட்ரீமை வந்து உங்கள் பேரண்ட்ஸ் உங்களோட சில்ட்ரன்ஸ் மேலே திணிக்கணும்னு பார்ப்பீங்க. இப்போ உங்களுக்கு வந்து டாக்டர் இன்ஜினியரிங் ஆகணும்னு ஆசை இருந்தால் நீங்கள் ஆகாமல் போயிருந்தீங்க. அப்புறம் நான் வந்து என்னோட மாமனோட பையன், என்னோட சித்தப்பாவோட பையன் வந்து டாக்டர் தான் ஆயிருக்கான், அவன் வந்து இவ்வளோ சம்பாதிக்கிறான், அவன் வந்து கம்ப்யூட்டரில் ஏதோ வேலை பண்ணுறான், அவன் வந்து மாதம் வந்து 2 லட்சம் சம்பாதிக்கிறான், ஆனால் நீயும் அதான் பண்ணணும், அந்த மாதிரி வேண்டாம். ஸோ உங்களோட ஆசைகளை வந்து உங்கள் குழந்தைங்க மேலே திணிக்காதீங்க. உங்கள் குழந்தைங்களுக்கு என்ன இன்ட்ரெஸ்ட்டு, எதில் இன்ட்ரெஸ்ட்டு, அது இப்போது எழுதுறது அவங்க குழந்தைங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்னால் எழுதுறது மாதிரியான ஜாப்ஸ் நிறைய இருக்குது. ஸோ படிக்கிறதுனா வந்து அதுக்கும் நிறைய ஜாப்ஸ் இருக்குது. ஸோ உங்கள் குழந்தைங்களுக்கு என்ன பண்ண பிடிக்குமோ அதுக்கேற்ற மாதிரியான கெரியர் வந்து சின்ன வயசுலேயே அவங்க கைட் பண்ணி செட் பண்ணிங்கன்னா அவங்களுக்கு பிடிச்ச விஷயத்தில் அவங்க வந்து எக்ஸலண்ட்டாக அவங்க இருப்பாங்க. இப்போ பாட தெரிஞ்சவங்களுக்குலாம் ஆட தெரியணும் அப்படின்னு அவசியம் இல்லை, ஆட தெரிஞ்சவங்களுக்குலாம் பாட தெரியணும்னு அவசியம் இல்லைல்ல. ஸோ அவங்களுக்கு எது பிடிக்குதோ அதில் அவங்க எக்ஸலண்ட், ஸோ அவங்களுக்கு எது பிடிக்குதோ அதில் வந்து அவங்க கிரேட்டாக இருக்கிறதுக்கு நீங்கள் சின்ன வயசுலேருந்தே கைட் பண்ணுறது பெஸ்ட். உங்களோட ஆசைங்களை வந்து அவங்க மேலே திணிக்காதீங்க. நீங்கள் அச்சீவ் பண்ண முடியாததை வந்து உங்கள் குழந்தைங்க மூலியமாக அச்சீவ் பண்ணணும் அந்த மாதிரி நினைக்காதீங்க. அவங்க வந்து இந்த வேர்ல்டில் பிறந்ததுக்கு அவங்களுக்குன்னு ஒரு பர்பஸ் இருக்கும், அவங்களுக்குன்னு ஒரு பேஷன் இருக்கும், அதவே நீங்கள் அவங்கள ஃபாலோ பண்ண விடுங்க. உங்களோடது மேபி இப்போ உங்களால் முடிஞ்சால் நீங்கள் அச்சீவ் பண்ண ட்ரை பண்ணுங்கள், இல்லைன்னா அவ்வளோதான் முடிஞ்சு, அவ்வளோ அச்சீவ் பண்ண முடியல, இட்ஸ் ஓகே, நாம் வந்து அதை வேறவங்க மேலே நீ இதுதான் பண்ணணும் அப்படின்னு பண்ண வேண்டாம். அதுக்கப்புறம் சில கரியர் தான் ஒரு ப்ரைடு, சில கரியர் தான் ஒரு கெத்து அப்படின்ட்டு இருக்குது.
அதனால வந்து எங்கள் பசங்களும் கெத்தானதாக படிக்கணும், சொந்தக்காரங்க மாதிரி நாங்கள் தலை நிமிர்ந்து நடக்கணும், அந்த மாதிரிலாம் சொல்லி கூட நீங்கள் வந்து சில்ட்ரன்ஸ் வந்து இது பண்ணாதீங்க. அவங்க லைஃப்பை அவங்க வாழ விடுங்க. பட் குட் மேனர்ஸ், அதில் தப்பு பண்ணாங்கன்னா, மிஸ்பிஹேவ் பண்ணாங்கன்னா, அந்த மாதிரி விஷயத்தெல்லாம் நீங்கள் சொல்லித்தரலாம். பட் அவங்களோட கரியர் பேஷன் அது வந்து அவங்க போக்கில் விட்டுருங்க. லைக் வந்து 1 கோடி இருந்தாலும் வந்து அவங்களால நிம்மதியாக இருக்க முடியாது. அவங்களுக்கு பிடிச்சதை பண்ணால் அவங்க வந்து நிம்மதியாக இருப்பாங்க. ஸோ வந்து ஒரு காசுக்காகவோ இல்லை என்னோடய சிஸ்டர்ஸ் சொன்ன மாதிரி ப்ரைடுக்காகவோ அவங்க வந்து இந்த கெரியர் தான் சூஸ் பண்ணணும், அதான் பண்ணணும், இந்த வேலைக்கு தான் போகணும், இதான் நீ படிக்கணும், இந்த மாதிரி தான் நீ எடுக்கணும் அப்படின்ட்டு அவங்கள ப்ரெஷர் பண்ணுறதை விட அவங்களுக்கு என்ன பிடிச்சிருக்குன்னு உட்காந்து பேசினாலே அவங்க வந்து சொல்லுவாங்க. ஸோ அதை வந்து அவங்கள பண்ண விட்டாலே போதும். அதுக்கான அவங்களால முடிஞ்ச சப்போர்ட் பண்ணலாம். அடுத்த டாபிக் ஸ்கில்ஸ். இது வந்து டாபிக் மட்டும் கேட்டால் கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்கும். அதனால் முடிஞ்சால் அவங்களை சேர்த்து விடுங்க. எங்கேயாவது லைக் அகாடமி இல்லை எங்கேயாவது டுட்டோரியல்ஸ் அந்த மாதிரி சேர்த்து விடுங்க. அந்த மாதிரி சேர்த்து விட முடியலன்னா யூடியூப்பில் காமிச்சு இங்கே பார்ப்பா, இங்கே இதை பார்த்து கற்றுக்கோ, உனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கா கற்றுக்கோ அப்படின்னு என்கரேஜ் பண்ணுங்கள். ஏன்னா இன்ட்ரெஸ்ட் மூலியமாக தான் நம்மளுக்கு தெரிய வரும் உங்களுக்கு உண்மையிலேயே அதில் வந்து மேபி அவங்க எக்ஸல் ஆகலால் வந்து ரொம்ப நல்லா பண்ணலாம். நம்ம முன்னாடியே அவங்களை எதுக்கு ஜட்ஜ் பண்ணணும், இல்லை அதெல்லாம் நமக்கு வராது, நம்ம குடும்பத்தில் யாருக்குமே வராது, உனக்கு மட்டும் எப்படி வரும், அந்த மாதிரிலாம் நம்ம ஜட்ஜ் பண்ண வேண்டாம். அந்த ஒரு ஓப்பன் என்விரான்மெண்ட்டை உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணலாம். எல்லா விஷயத்தையும் கற்றுக்க, எல்லா விஷயத்தையும் ட்ரை பண்ண, எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண. அதுக்கப்புறம் வந்து லைக் வந்து ஜஸ்ட் பிகாஸ் அவங்க வந்து ஒழுங்காக படிக்கலை இல்லை ஒழுங்காக மார்க் எடுக்கலை அப்படிங்கிறதுக்காக அவங்க எதுலேயுமே வந்து லைக் வந்து அவங்களுக்கு ஸ்கில் இல்லையோ இல்லை எதுவும் இல்லையோன்னு அர்த்தம் இல்லை. ஸோ லைக் ஒரு பேப்பர் மட்டுமே அவங்க லைஃப் இல்லை. ஸோ அதை வச்சு உங்கள் குழந்தைங்கள வந்து மென்டலாக டார்ச்சர் பண்ணுறது இல்லை ஃபிசிக்கலாக டார்ச்சர் பண்ணுறது இட்ஸ் வெரி ராங் திங். அவங்களுக்குன்னு ஏதோ டேலண்ட் இருக்கும், இல்லை அவங்க டேலண்ட் அவங்க கூட கண்டுபிடிக்காம கூட இருக்கலாம். அதுக்கு அட்லீஸ்ட் கண்டுபிடிக்க வந்து ஹெல்ப் பண்ணலாம் நீங்கள். இல்லை அவங்க ஆல்ரெடி கண்டுபிடிச்சிருந்தாங்கன்னா அதை வந்து என்கரேஜ் பண்ணலாம். எஜுகேஷன் வந்து நீங்கள் ப்ரொவைட் பண்ணுங்கள். அவங்க வந்து லைக் பேசிக் எஜுகேஷனை ப்ரொவைட் பண்ணுங்கள். ஆனால் அவங்க வந்து ஃபஸ்ட் ரேங்க் தான் எடுக்கணும், அவங்க டாப் தான் வரணும், அவங்க அவுட் ஆஃப் அவுட் தான் எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ப்ரெஷர் தராதிங்க.
நீ பாஸ் ஆகுப்பா தம்பி, நீ பாஸ் ஆனால் போதும், நீ பாஸ் ஆகு, அந்த மாதிரி ஒரு இதில் வச்சுக்கோங்க. ஏன்னா எஜுகேஷனும் முக்கியம் தான். ஏன்னா அது இப்போ வந்து நமக்கு எந்த ஸ்கில்லோ எதுவும் இன்னொரு அரைகுட்டை போட்டுருவீங்க. நமக்கு இப்போ வந்து ஸ்கில்லோ எதுவும் இல்லைன்னா எஜுகேஷன் வந்து நம்ம கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணோம். அதுக்காக நீ டாப் தான் எடுக்கணும், நீ 100 தான் எடுக்கணும், அந்த மாதிரி கூட டார்ச்சர் பண்ணாதீங்க. பாஸ் ஆனால் போதும், பாஸ் ஆனால் போதுமே, ஒரு எஜுகேஷன் இருந்தால் போதும். அவங்க ஒரு வேளை ரொம்ப படிக்கிறது அவங்களுக்கு பிடிக்காதா இருந்துச்சுன்னா அவங்க வந்து நிறைய மார்க் எடுக்க போகிறாங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் சொன்ன பாஸ் மார்க் எடுக்க போகிறாங்க. ஆமாம், அவ்வளோதான், அதுவே போதும். அந்த லிமிட்லேயே வச்சுக்கோங்க. தம்பி நீ பாஸ் ஆனால் போதும் அப்படிங்கிற ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஸ்ட்ரிக்ட்னஸே வச்சுக்கோங்க. ஆமாம், அதுக்குன்னு ரொம்ப லீனியனாகவும் விட்டுறாதீங்க. கொஞ்சம் அந்த மாதிரி அந்த தருதலை இல்லை தருதலி, ஏன் கேர்ளாக இருந்தால் தருதலி தானே. லைக் ரொம்ப வந்து பாசம் கொடுத்து கெடுக்க வேணாம், ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருந்து உங்களை கழுத்து வச்சு சஃபகேட் பண்ண வேண்டாம். எவ்வளோ ஸ்ட்ரிக்டாக இருக்கணுமோ, எந்தெந்த விஷயத்தில் ஸ்ட்ரிக்டாக இருக்கணுமோ அளவாக இருங்க, கரெக்டாக இருங்க. அடுத்த டாபிக் ஜெண்டர் ஈக்குவாலிட்டி. இது வந்து வந்து போய் This is not okay. This needs to stop now. ஜெண்டர் ஈக்குவாலிட்டி என்னன்னா, சின்ன வயசுலேருந்தே நமக்கு வந்து ஸ்கூலில் கேர்ள்ஸையும் பாய்ஸையும் தனியாக உட்கார வச்சு அந்த ஒரு டிஃப்ரென்ஷியேட் பண்ணி சின்ன வயசுலேயே காமிச்சிடுறாங்க. ஸோ வந்து எங்கள் ஸ்கூலில் வந்து 5th வரைக்கும் கேர்ள்ஸ் பாய்ஸை கொண்டுக்க உட்காந்துக்கலாம். எங்களுக்கு வந்து 5th வரைக்கும் வந்து நாங்கள் வந்து பாவாடை சட்டை, 6thலேருந்து வந்து சுடிதார். ஸோ வந்து 6thலேருந்து பாய்ஸ் கேர்ள்ஸ் தனியாக, 5th வரைக்கும் பாய்ஸ் கேர்ள்ஸ் ஒட்டுக்கா. இப்போ எப்படின்னு தெரியல. எங்கள் ஸ்கூலில் 9th வரைக்குமே அப்படி இல்லை. எங்கள் ஸ்கூலில் 9th வரைக்குமே 10th வரைக்குமே ஸ்கர்ட்டு தான். ஓகே, 10th வரைக்குமே ஸ்கர்ட்டு தான். 9th வரைக்கும் பாய்ஸ் கேர்ள்ஸ் எல்லாம் மிக்ஸ்டாக எதுவுமே இல்லை. ஆமாம், இப்போ கூட நான் வந்து காலேஜ் படிக்கிறேன். இங்கே வந்து பாய்ஸ் கேர்ள்ஸ் ஒட்டுக்கா உட்காந்துக்கலாமா, கப்பிள்ஸ் ஒட்டுக்க உட்காந்து அவங்க தொல்லை தாங்க. ஆனால் இதெல்லாம் அந்த மாதிரி ஒட்டுக்க உட்காராம இருக்கிற இடத்துல தான் நிறைய ஜெண்டர் இன்இக்வாலிட்டி இருக்கும். இந்த மாதிரி ஒட்டுக்க உட்காந்து ஃப்ரெண்ட்ஸாக பழகிறவங்க கிட்ட அவ்வளவா ஜெண்டர் இன்இக்வாலிட்டி இருக்காது. நான் கவனிச்சிருக்கேன். அது கரெக்டாக உண்மை. நம்ம வந்து இந்த மாதிரி பிரித்து அவங்கள வந்து செப்பரேட் பண்ணி இந்த மாதிரி ஏதோ உங்களுக்குள்ள ஏதோ சம்திங் Stop it. Get some help. அவங்க வந்து இல்லை பெண்கள் தனியாக தான் இருக்கணும், ஆண்கள் அந்த மாதிரி ரொம்ப ரெஸ்ட்ரிக்ட் பண்ணாதான் ஆக்சுவலாக நிறைய லைக் தப்பான விஷயமே நடக்கும். வந்து நீ வந்து பொண்ணு என்ன பொக்க தொடாத, என் பக்கம் உட்காராத, ஓடிடும், இந்த பையன் உன்னோட மூச்சு காத்து பழக்கிறது. நான் சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன்ல உங்ககிட்ட. நான் சம்திங் 8th ஸ்டாண்டர்ட் படிக்கும் போது அப்போ வந்து நம்ம ஸ்கூல்லலாம் வந்து டீச்சர்ஸ் எங்கேயாச்சும் அவங்களுக்கு டீச்சர்ஸ் மீட்டிங் இருந்துச்சுன்னா லைக் கொஞ்சம் பெரிய கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சின்ன கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்துக்கணும். அப்போ நான் வந்து LKG ஸ்டூடெண்ட்ஸை வந்து பார்த்துக்க போயிருந்தேன். அப்போ வந்து ஒரு கேம் வச்சா கொஞ்சம் அமைதியாக இருப்பாங்கள்ல குழந்தைங்க, அப்படின்ட்டு அவங்கள வந்து ரவுண்டாக நிற்க சொன்னேன். அந்த பையன் இப்போ ரவுண்டான கேர்ள்ஸ் அண்ட் பாய்ஸ் ஒட்டுக்காதுன்னா அந்த பையன் இந்த பொண்ணு கையவே தொட மாட்டேங்கிறான். டே சாமி என்னடா, லைக் அந்த பால் கேட்ச் பண்ணி விளையாடுறது சம்திங், அவங்கள சர்க்கிளாக நிற்க வைக்கணும். அந்த பையன் அந்த பொண்ணு கையவே தொட மாட்டேங்கிறான். எனக்கே அப்போவே லைக் நான் 8th படிக்கும் போது அப்போவே அப்படி இருந்தது. எத்தனாவது? யார்? LKG. லைக் அப்போவே அவங்க மனசில் வந்து லைக் ஓகே பொண்ணுங்கன்னா நம்ம வந்து லைக் ஒரு ஃப்ரெண்ட்ஸாக பார்க்கலாம்ல, லைக் எல்லாரும் ஒன்று தான் அந்த மாதிரி பார்க்கலாம். எங்கள் ஸ்கூலில் வந்து நாங்கள் சொன்ன மாதிரி அவ்வளோவா அந்த மாதிரி தனித்தனியாக உட்கார வைக்கிறது அந்த மாதிரி எதுவுமே இல்லை. அதனால எங்கள் கிளாஸில் வந்து யாருமே கப்பல்ஸாகவே இருக்க மாட்டாங்க. யாருமே நீ இந்த ஜெண்டர் அந்த ஜெண்டர்னு ட்ரீட் பண்ண மாட்டாங்க. 10th வரைக்குமே எல்லாருமே ஒரு ஃப்ரெண்ட்ஸாக தான் இருந்தாங்க. அது வந்து அந்த ஓப்பன் மைண்ட்னஸ் வந்துடும். இப்போ ஒரு எக்ஸாம்பிளே இருக்குது. இப்போ வந்து அவங்கள வந்து தனியாக உட்கார வைப்பாங்க, எங்களை தனியாக உட்கார வைக்க மாட்டாங்க. ஆனால் எங்களதில் வந்து எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸாக தான் இருப்பாங்க, எல்லாருமே பேசுவாங்க. அந்த ஒரு ஓப்பன் மைண்ட்னஸ் இருக்கும். யாருமே நீ பொண்ணு நீ பையன் அப்படின்லாம் பிரித்து பார்த்தது நான் பார்த்ததில்ல. இதில் வந்து கப்புள்ஸ் இருப்பாங்க. அதுக்கப்புறம் என்னடா வந்து பாய்ஸில் வந்து யாராச்சும் வந்து ரொம்ப சேட்டை பண்ணுற பாய்ஸு இல்லை அதிகமாக பேசிகிட்டே இருக்க பாய்ஸாக இருந்தால் என்ன பண்ணுவாங்கன்னா கூப்பிட்டு 2 கேர்ள்ஸுக்கு நடுவில் வந்து உட்கார வச்சுருவாங்க. அதாவது பனிஷ்மெண்ட்டாக
ஆனால் அவங்களுக்குள்ள அப்படி ஃப்ரெண்ட்ஸ் மேலே நினச்சிப்பாங்க பார்ட்டியோட இப்படி பண்ணிட்டாங்க. ஆனால் உள்ளுக்குள்ள இருக்கு. அப்படி வெளியே வந்து உள்ளுக்குள்ள வந்து பட்டர்ஃப்ளைஸ் இருக்குமோ? எங்களுக்கு வந்து கூப்பிட்டு டீச்சர் ஃபர்ஸ்ட் பெஞ்சில் உட்கார வச்சிருவாங்க, டீச்சர் மாதிரி உட்கார வச்சிருவாங்க. கேர்ள்ஸ் கூட உட்கார வச்சிருது சென்டரில். ஆனால் கேர்ள்ஸை தூக்கி பாய்ஸ் கூட உட்கார வைக்க மாட்டாங்க. பாய்ஸை மட்டும் கூப்பிட்டு 2 கேர்ள்ஸ்க்கு நடுவில் உட்கார வச்சிடுறது. சின்ன வயசுலேருந்தே அந்த இது காட்ட வேண்டாம், நீ அந்த ஜெண்டர் இந்த ஜெண்டர் அப்படின்னு காட்ட வேண்டாம். அப்போ வந்து அவங்க வந்து ஒரு ஹியூமனாகவே ட்ரீட் பண்ணுவாங்க. ஒரு பொண்ணு பையன் அப்படின்னு பொண்ணு பையன் அப்படின்னு பார்க்காம ஒரு சக ஹியூமனாகவே பார்த்து பழகி வருவாங்க. அந்த ஒரு இது அதுக்கு அடுத்து சின்ன வயசுலேருந்தே நீ குட்டி ட்ரெஸ் போடாத, நீ குட்டி ட்ரெஸ் போட்டால் ஸ்லட் ஷேமிங், அதெல்லாம் நீங்கள் சின்ன வயசுலேயே ஸ்கூல்லேயே பண்ணுறாங்க. டீச்சர்ஸ் பண்ணுறாங்க, குட்டி ட்ரெஸ் போட்டால் அவங்கள ஸ்லட் ஷேமிங் பண்ணுறாங்க. ஆனால் அவங்க தான் ஸ்கர்ட்டே தராங்க, அப்போ நீங்கள் பேண்ட்டே கொடுக்குறாங்கல்ல. அதுக்கப்புறம் வந்து லைக் ஸ்கூல் படிக்கும் போது யாராச்சும் ஒரு பொண்ணோ, ஒரு பொண்ணு தான், பாய்ஸ் இல்லை முக்கால்வாசி, பொண்ணு வந்து ஏதாச்சும் ஒரு ஹேர் ஸ்டைல் பண்ணியிருந்தாவோ, இல்லை லிப்ஸ்டிக் போட்டிருந்தாவோ, இல்லை ஏதாச்சும் ஒரு பூ வச்சுருந்தாலோ, ஏதோ மேக்கப் போட்டிருந்தாலோ வந்து அந்த பொண்ணையே வந்து ஒரு இது பண்ணுறது, ஒரு கேரக்டர் வந்து ஒரு இது பண்ணுறது. ஸ்கூலுக்கு நீ என்ன படிக்க வந்தியா, இல்லை ஃபேஷன் ஷோக்கு வந்தியா அப்படின்ட்டு. லைக் ஸ்கூலுக்குன்னு ஒரு ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் ஒரு இது இருக்குது. அதுக்காக அவங்கள வந்து அப்படி சொல்லி திட்டணும்னு அவசியம் இல்லை. ஆமாம், அந்த மாதிரி சொல்லி திட்டணும்ட்டு இல்லை இந்த மாதிரி லிப்ஸ்டிக் மேக்கப்லாம் போடக்கூடாது, அது நம்ம ரூல்ஸில் இல்லை. இப்போ பெரிய பொண்ணானது போட்டுக்கலாம், பிரச்சனை இல்லை. அந்த மாதிரி ஒரு சொல்லி வராங்க. நீ என்ன லிப்ஸ்டிக் போட்டு ஆட்டிட்டு வந்துட்டேன், நீ என்ன பூவை போட்டு மணத்துட்டு வந்துட்டேன், அந்த மாதிரிலாம் சொல்லாது. ஆமாம், அதெல்லாம் தப்பேன்னா அவங்களுக்கு அந்த மாதிரி சின்ன வேர்ட்ஸ் கூட அவங்களுக்கு ரொம்ப ஹர்ட் ஆகும். அப்புறம் ஆமாம், டீச்சர்ஸ் வந்து லைக் தனியாக இப்போ ஏதோ ஒரு பொண்ணோ பையனோ தப்பு பண்ணால் நீங்கள் தனியாக கூப்பிட்டு வந்து அவங்களுக்கு மட்டும் சொல்லலாம். கிளாஸ் முன்னாடி வந்து இந்த மாதிரி சொல்கிறது வந்து அவாய்ட் பண்ணிக்கலாம்ல. ஆமாம், இல்லை அது சொல்லவே வேண்டாம், சொல்ல வேண்டாம். அந்த மாதிரி லிப்ஸ்டிக் போட்டதுக்கு, இந்த ஹேர் ஸ்டைல் வித்தியாசமாக ரெட்டை ஜடை தவிர வேறு ஹேர் ஸ்டைல் போட்டதுக்கு, அதுக்கெல்லாம் அது வந்து சொல்லலாம், இந்த மாதிரி பண்ணக்கூடாது, ரூல்ஸுன்ட்டு இருந்தால் நம்ம அதை ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு அவங்க சொன்னாலே அவங்க புரிஞ்சுப்பாங்க. அப்படி புரிஞ்சுக்கலன்னா we can talk to their parents. பட் எல்லாரும் முன்னாடியுமே இன்னும் ஃபேஷன் ஷோக்கா வந்திருக்கேன், நீ என்ன ஷோ காட்ட வந்திருக்கேன், நீ என்ன அவங்க இம்ப்ரெஸ் பண்ண வந்திருக்கேன், அந்த மாதிரிலாம் நம்ம பேசக்கூடாது. இட் இஸ் நாட் அடல்ட்ஸ் பிஹேவியர், அப்படி இருக்கக்கூடாது. ஆமாம், அவ்வளோதான். நாமளே ஒரு அடல்ட்டாக இருந்துட்டு அடல்ட்டாக பிஹேவ் பண்ணலன்னா எப்படி? ஆமாம், லைக் குழந்தைங்களுக்கு வந்து ஒரு குட் மேனர்ஸ், எப்படி நம்ம வந்து நடந்துக்கணும், எப்படி பேசணும், எப்படி ரெஸ்பெக்ட் கொடுக்கணும், என்னென்ன விஷயம்லாம் கற்றுக்கணும், அந்த மாதிரி நல்ல விஷயம் சொல்லித்தாங்க. அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி அவங்கள வந்து இருக்க விடுங்க. சின்ன வயசில் தான் வந்து சேட்டை பண்ண முடியும், சின்ன வயசில் தான் அந்த இன்னசென்ஸில் அப்படி இருக்கும்ல. பெருசானா அதெல்லாம் தானாக போயிடும். சின்ன வயசில் வந்து கத்தியோன்னு அழுதுட்ருப்போம், பெருசாக நம்ம அழுகிறது யாருக்குமே கேட்காதில்ல. அந்த மாதிரி நீ சின்ன வயசில் அப்படி தான் அழுத. Meanwhile, அதான் சின்ன வயசுல வந்து என்னன்னா அவங்களுக்கு என்ன எது தப்பு எது கெட்டதுன்னு தெரியாது. பெரியவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்க, இப்போ வந்து அவங்க மம்மி வந்து லிப்ஸ்டிக் போட்டு பூ போட்டாங்கன்னா அவங்கள அது பண்ணிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசையில் பண்ணிப்பாங்க. அது வந்து அவங்க எந்த இன்டென்ஷனோட பண்ணியிருக்காங்கன்னு கூட உங்களுக்கு தெரியாது. ஆனால் நீங்கள் வந்து எல்லாரும் முன்னாடி அந்த மாதிரி பேசக்கூடாது. அடுத்து அவங்க வந்து நிறைய தப்பான விஷயங்களை வந்து அவங்க சுற்றி இருக்க அடல்ட்ஸை பார்த்து கற்றுப்பாங்க. ஆனால் அதை வந்து நம்ம வந்து பொறுமையாக உட்காந்து இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது, அவங்க தப்பு பண்ணுறாங்க நீ பண்ணக்கூடாது அப்படின்னு நம்ம பொறுமையாக சொல்லணும். நாம் பாட்டு நீ ஏன் இப்படி பண்ணுற அந்த மாதிரிலாம் பேசக்கூடாது. ஏன்னா வந்து சின்ன குழந்தைங்க வந்து அவங்க அப்போ தான் கற்றுட்ருக்காங்க. இப்போ யாரோ ஒருத்தங்க அவங்க வீட்லேயே வந்து அவங்க அம்மா அப்பா சண்டை போட்டாலோ, இல்லை அவங்க பாட்டி தாத்தா சண்டை போட்டாலோ, இல்லை பக்கத்தில் யாரோ நெய்பர் யாரோ சண்டை போட்டுருந்தாலும் அவங்க என்ன யூஸ் பண்ணுற வேர்டு வந்து அவங்களுக்கு தெரியாது, என்ன மீனிங்னே தெரியாது. அந்த குழந்தைங்க வந்து அதை கற்றுப்பாங்க, அதை வந்து அவங்க பேசுவாங்க, அவங்களுக்கு அந்த என்ன மீனிங் கூட தெரியாது. ஸோ அந்த மாதிரி சமயத்தில் நீங்கள் இப்படி பேசாதம்மா, இது தப்பு அப்படின்னு சொல்கிறது வேறு. அதே ஒரு விஷயமா வச்சு அவங்க டார்கெட் பண்ணி பேசுறது வேற. நீ வந்து கெட்ட பையன், அதான் நீ கெட்ட வார்த்தை பேசுற, அந்த மாதிரி பேசுறது வேற. இல்லை நீ வந்து பேசுறது தப்பு அப்படின்னு சொல்றது வேற. ஸோ இன்னைக்கோட டாபிக் அவ்வளோதான். ஸோ இதுதான் வந்து நாங்கள் சொல்லணும்னு நினச்சது. லைக் வாட் த சில்ட்ரன்ஸ் டு என்ன ஏர்லி ஏஜில் என்னென்ன கற்றுக்கணும், எந்தெந்த விஷயம்லாம் தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிறது எங்களோட பேசிக் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்க்கு நாங்கள் சொன்னோம். அந்த மாதிரி நீங்கள் என்னென்ன நினைக்கிறீங்க, சின்ன குழந்தைங்க சின்ன வயசுலேயே கற்றுக்கணும், இதெல்லாம் சின்ன வயசுல தெரிஞ்சிருந்தால் எங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.
இது நாங்கள் என்ன நினைக்கிறோம் நாங்கள் சொல்லியிருக்கோம். ஆமாம். இப்போ நீங்கள் வந்து ஃப்யூச்சரில் வந்து பேரண்ட்ஸ் ஆகலாம். அப்போ நீங்கள் வந்து உங்கள் குழந்தைங்களுக்கு அதெல்லாம் சொல்லித்தரலாம். எனக்கு தெரிஞ்சு இப்போ இந்த ஜென்ரேஷனாக இருக்க பேரண்ட்ஸ் ஆவாங்கல்ல, அவங்களாம் வந்து லைக் ஒரு நல்ல இதாக பேரண்ட்ஸ் இருப்பாங்க. நிறைய பேருக்கு பேரண்ட்ஸே ஆக வேண்டாம், நிறைய பேருக்கு சிங்கிளாகவே இருந்துக்கலாம் இந்த மாதிரி. ஸோ யா தேங்க்யூ ஃபார் வாட்சிங் our வீடியோ. எஸ், நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க, இல்லை நோட்டிஃபிகேஷன் ஆஃபில் வச்சுக்கோங்க. பட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா எங்களோட சேனல் வந்து உங்களுக்கு தெரியும். ஸோ நாங்கள் வீடியோ அப்லோட் பண்ணால் நீங்கள் ஃப்ரீ டைமில் நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். என்னோடய வாய்ஸ் வந்து கொஞ்சம் வேறு மாதிரி இருந்தால் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. எனக்கு என்னமோ நான் மூக்கிலேயே பேசிகிட்டு இருக்க மாதிரி எனக்கு ஒரு ஃபீல். அப்படி தான் பேசிகிட்டு இருக்கனால இல்லை ஓகே. அப்புறம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், அவ்வளோதான். அப்புறம் வந்து உங்கள் தாட்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணலாம். தேங்க்யூ. நன்றி, வணக்கம், பாய். பாய். ஹேவ் a great day, a beautiful day. டாட்டா. டாட்டா.